இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வேப்பிலை, கருவேப்பிலை, மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி, சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு ரோஸ். இது வெந்தயமும் கரிஞ்சீரகமும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க, கிராம்பு, கற்றாழை, செம்பருத்தி இலை, தேவையான எண்ணெய், தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கணும். இது எல்லாம் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் குறன்னு இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஹேர் ஆயில் நான் 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு இரும்பு கடை கிடைச்சா இன்னும் நல்லது, அதில் நீங்கள் காய்ச்சலாம். வேறு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு எப்போதுமே ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணுவோம். நல்லா சூடு ஏறணும்னு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த விழுதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். பிளாக் கலராக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் எடுத்து வச்சோம்னா அதை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவ் விதை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுறணும் மூடி போட்டு. நீங்கள் நாளைக்கு மார்னிங் அதை ஒரு துணியில் வடிகட்டி ஆயிலை நம்ம எடுத்துக்கலாம். கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டில் ஊற்றி வச்சா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.